சிரிப்பை பாருங்க. சந்தோஷமா இருக்கா? ஆ தண்ணி பார்க்க போறேன். என்ன செய்றீங்க? என்ன செய்றீங்க? என்னடா பாயிருங்க? எத்தனை நாளை காணும் இது? சரி போமா விட்ட. பாய் பாய் போயிட்டு வாங்க பாய். போமா வாங்கல, உடுப்பு வாங்கி தரேன் வாங்க. வரமாட்டீங்களா? கடையில பக்கத்துல கடை இருக்குதானே, உடுப்பு கடை இருக்கா? வாங்க போமா, பக்கத்துல உடனே வருவோமே. வாங்கல இல்லையா? அவ உடுப்பு வேணாம், அவ உடுப்பு விருப்பம் இல்லை. சும்மா இருக்கீங்களா? பேர் என்ன? கம்சிகான்னு சொல்லுங்க. கம்சிகா. ஞாபகம் இருக்கான்னு. சரி, இப்ப ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் வீக்கா தான் இருந்த நீங்க. என்ன பாட்டு படிக்கிற நீங்க? நீங்க ஒரு குறையும் எனக்கு வைக்கல. நீங்க 6 மாச காலத்துக்கு இந்த உதவியை செஞ்சு முடிச்சதுக்கு மிக்க நன்றி. சொன்னீங்களா கோடுங்கண்டு? இல்ல இவதானே சொல்லணும் உங்கள்கிட்ட. சொன்னீங்களா மாமாக்கு எடுத்தாங்கண்டு? சரியா? ஓகே. வடிவான சரி போன வடிவா இருக்கீங்க. வடிவனால் தெரியுமா நீங்க? வெக்கப்படுறீங்களா? எந்த பேரை சொல்லுங்க. அப்போ சொல்லுங்க பேரு. பேரு ஏன் அடிக்கீங்க எனக்கு? மாமா கத்த போறாரு. போன முறை இப்படி எல்லாம் செய்து காட்டி நான் அடிக்கிற மாதிரி அதான் இப்ப அடிச்சேன். தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி, இன்றைய தினம் எங்கே வந்திருக்கிறேன் என்றால் மட்டக்களப்பு மாவட்டம் சித்தாண்டி என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். ஓகேங்க, இப்போ ஆரம்ப உதவி திட்டத்தில் சம்மந்தப்பட்டவங்களை பார்க்க வந்திருக்கேன். ஏனென்றால் இன்றைய தினம் அவங்களோட உதவி திட்டம் முடியுது. இப்போ உதவி திட்டம் முடிகிறதுக்கான காரணம் ஒன்று இருக்கு, வீடியோ தொடர்ச்சியாக பாருங்க. இப்போ ஏனென்றால் இப்போ ஆரம்பத்திலிருந்து ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு உதவி திட்டமாகவே இது காணப்படுது. தொடர்ச்சியாக பார்த்தா உங்களுக்கு விளங்கும், தொடர்ச்சியாக பாருங்க. இப்போ நான் போயிட்டு அவங்களோட நான் பேசுகிறேன். ஓகே, இப்போ 6 மாத காலம் இப்போ இவங்களை வீடியோவில் காட்டி, யூடியூப் வீடியோவில் காட்டி ஆரம்பத்தில் வீடியோ எடுத்த நான் அதில் முக்கியத்துவமாக காணப்பட்டது ஒரு சிறு பெண் பிள்ளை ஒன்றைக்கு. அந்த பிள்ளைக்கு போஷணை குறைபாடுன்றதால பாருங்க, இப்போ நாங்கள் வாரம் இப்படி நீட்டாக கூடி திரிக்கிறீங்க. ஏன்னா இப்போ நான் என்ன குறிப்பிடணும்னு சொன்னால், இப்ப எதற்காக நான் வந்திருக்கிறேன்னு தெரியும் தானே? எதற்காக வந்திருக்கிறேன் நீங்களே சொல்லுங்களேன். மாவு பணிகள் தந்ததுக்காக, காசு வந்து மாவு பணி வாங்கி கொடுத்தது ஊட்டச்சத்துணவுக்காகத்தான். சரி, நீங்க பேசுறீங்கல்ல. இப்ப சரி, இப்ப எதற்காக வந்திருக்குன்னு நானே சொல்றேன். இப்ப வாங்கல, இவை விடுங்கல்ல. இப்ப இவ நடக்கணும் தானே, நல்லா ஆக்டிவா நடக்கணும். இப்ப குட்டி தங்கச்சி பார்க்கலாம், இப்ப சிரிப்பு போட்டிருக்கிற, இப்ப எல்லாம் தொட்டெல்லாம் அழுவாவா? இல்ல இல்ல. தெரியுமா மாமாவை? எப்படி தெரியும்? போன மாசம் மாமா வரலையா, பாப்பா வாங்கலையான்னு சொன்னது. இப்ப 6 மாதத்துக்குரிய காசுல 1 மாதத்துக்குரிய காசு தரல, 5 மாதத்துக்கு காசு தந்துருங்க. ஓ, அதான் யோசிக்கிற பாருங்க. ஏனென்றால் இப்ப 6 மாசத்துக்குரிய காசு உங்களுக்கு கையில வந்து சேர்ந்தா சரிதானே. ஆரம்ப வீடியோஸ்ல நான் சொன்னது சரியா? சரி, இப்ப எப்படி இருக்கீங்க நீங்க? எப்படி இருக்கீங்க? ஆனால் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஏனென்றால் முதலை விட பார்க்க நல்லா இருக்கிறாவு. இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பார்த்தா. இப்போ முதல் கொஞ்சம் நல்லா இருந்தவ இப்போ ஓகேவா இருக்கிறாவு.
சும்மா இருக்கீங்களா? ஓம்னு சொல்லுங்க. பேர் என்ன? கம்சிகான்னு சொல்லுங்க. ஆ? சொல்லுங்க. கம்சிகா. ஞாபகம் இருக்கான்னு? சரி. இப்போ ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் வீக்காக தான் இருந்த நீங்க. இப்போ இவை அனுப்புறீங்களா? அந்த 23ஆம் தேதி கொண்டு வந்து இது பள்ளிக்கு சேர்க்க சொல்லி. எத்தனை வயது வைக்க சரியா? 5 வயசு. 5 வயசு. இப்பதான் ஆரம்பிக்க போறாவோ. ஆனா என்ன சொல்ற, ஓகே முதல்ல இருந்த விட இப்ப ஓகேன்னு சொல்லலாம். கடுமல் வருத்தங்கள் எல்லாம் இல்லையா அவைக்கு? இப்ப காய்ச்சல் 2 நாளா காய்ச்சல். காய்ச்சல் அவைக்கு இப்ப இருமல் மருந்து வாங்கிட்டு வந்த நானே கடையில கொண்டு கொடுத்து. முதல் நான் வந்து பார்க்கல அதுல கொஞ்சம் கருப்பா இருக்கும். இப்ப கருப்பா இல்ல. இப்ப நான் எவ்வளவு மாதம் தரேன்னா உங்களுக்கு? மாசம் எவ்வளவு மாதம் உங்களுக்கு? மாதம் 10,000. அப்படியே யோசிக்கீங்க. எவ்வளவு மாதம் தாரேன் நான் கேட்டது எனக்கு. நான் மாசம் 15,000 தரேனா? என்ன யோசிக்கீங்க? பாட்டு நோட்டு படிச்சு காட்டுங்க. படிச்சு காட்டுங்களேன். டிவி பாக்குறீங்களே? பாட்டு படிப்பீங்களா? உள்ள பாட்டு படிப்பீங்களா? படிச்சீங்க நீ பாட்டு என்ன பயிலனது இல்லையா? இப்ப பரவாயில்ல. இப்ப முதல்ல இப்ப பக்கத்துல நின்று பேசவே மாட்டாவோ, பயந்து கத்துவாவோ. சரி ஓகேங்க. இப்ப தங்கச்சி பரவாயில்ல, முதல்ல இருந்ததோட இப்ப பரவாயில்லன்னு சொல்லலாம். அப்ப சொன்ன மாதிரியே செய்துட்டீங்க. என்ன சொன்ன மாதிரி செய்துட்டீங்க? பேசுங்கள். அந்த காசுக்கு மாவு எடுத்து கொடுக்கணும், பிள்ளைக்கு உணவு மாப்பணி எடுத்து கொடுக்கணும், சத்துள்ள மாப்பணி தந்திருக்கிறோம்னு சொல்லி எடுத்து தந்தனீங்க. ஒரு 5 டின் வெள்ளத்துல போயிட்டு அந்த அவ்வளோ டின்னும் காப்பாத்தி வச்சுக்கிறேன். எத்தனை டின்? 5 டின் வெள்ளத்துல போயிட்டு வெள்ளத்துல தண்ணி வந்ததா? சித்தாண்டில இப்ப நிறைய தண்ணி வாரது தானே, வெள்ளம் வாரது தானே. அப்ப அதுல போயிட்டு 15 நாள் ஒரு வீட்டுல தங்கியிருந்தோம். நாங்க தங்கியிருந்தோம். நீங்க என்ன? சரி ஓகே. இப்ப புதுசா உங்களோட வீடியோ பாக்குறவங்களுக்கான அறிமுகத்தை நான் சொல்றேன். இப்ப இவங்களோட வாழ்க்கையில என்ன நடந்துன்னு சொன்னால், இவர் யாரு? அண்ணா. உங்களோட அண்ணாவா? சரி ஓகே. இப்ப இங்க வந்து நிக்கிறாரா? நீங்க வேற யாரு தெரியா வந்துக்கிறாங்கன்னு சொல்லி வந்துக்கிறாரு. உங்களுக்கு தெரியாதானே? எனக்கு தெரியாதானே. சரி ஓகேங்க. இப்ப இவங்களோட அறிமுகம் தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப உங்களுக்கு கணவர் இல்ல, கணவர் இறந்துட்டார். எத்தனை வருஷம் சரியா? 2 வருஷம். 2 வருஷம். கணவர் இந்த இருக்கிற மரத்துல இருந்து விழுந்து, இதுல தரித்திருக்கிற தென்னை மரத்துல மேல இருந்து கீழே விழுந்து இறந்துட்டாரு. உங்களுக்கு 3 பிள்ளைகள், 2 பெண் பிள்ளையும் ஒரு ஆண் பிள்ளையும். இவதான் கடைசி. பாருங்க வடிவ கையை கெடுத்து நிக்காவோ. இப்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல இப்படி எல்லாம் பேச இல்ல, பயந்து போயிருவாவோ. இப்ப இவைக்கு போஷணை குறைபாடு, அதனாலதான் வந்து வீடியோ எடுத்து போட்டேன். இப்ப அதன் மூலமா உதவி கிடைச்சது. ஒரு அக்கா உதவிக்காக முன் வந்தவ அவையால தொடர்ச்சியா செய்ய முடியாம போயிட்டு, அதற்கு பிறகு மீண்டும் அந்த வீடியோ போட்டேன்னா இப்படி உங்களுக்கு கிடைச்ச உதவி இடையில நின்றுத்து. அப்ப மேலும் உதவி தேவைண்டு வீடியோ எடுத்து போட்டதுக்கு பிறகு லெனின் அண்ணன் உதவிக்காக முன் வந்தாரு. அவரு முதற்கட்டமா 6 மாதத்துக்கு நான் பணம் அனுப்புறேன்னு அவரு 6 மாதமும் வெற்றிகரமா அனுப்பிட்டாரு தானே. சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டாரு. இப்ப நீங்களும் அந்த பணத்தை பயன்படுத்தி இப்ப தங்கச்சிக்கு போஷணையுள்ள மாடின்னு எல்லாம் கொடுத்து இப்ப ஓரளவு நல்லா இருக்கான்னு சொல்லலாம். இன்னும் பூரணமா குணமடையல. மருத்துவமனையை கொண்டு போனீங்களா? என்ன சொன்னாங்க? டவுன் ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்தேன். கொஞ்சம் போசா குறைபாடு இருக்காங்கன்னு சொல்லி சத்துள்ளமா வாங்கி கொடுங்கன்னு சொல்லியும் சனச்சூட்டி புள்ளால உதவி செஞ்சவங்கன்னு சொல்லி சொன்னேன்னா சொல்ல, சரிம்மா அப்படியே செஞ்சு கொண்டு வாங்கம்மா, கேட்டு உதவியை கேட்டு கொண்டு வாங்கம்மான்னு சொல்லி சொன்னேன். அப்படி மருத்துவர் சொன்னார் அவங்கள்ட்ட. நான் சொன்னேன். இவ எத்தனை கிலோ இருக்கிறாவோ? இவ இப்ப 10.5 கிலோ இருக்கிறாவோ. 11.5 கிலோ. இப்ப எத்தனை கிலோ இருக்கணுமா இப்ப இந்த வயசுல? இந்த வயசுல நான் 15 கிலோ அப்படி இருக்கணுமான்னு சொன்னா. பிரச்சனை இல்லம்மா, இருந்ததுக்கு போசா காய்த்தான்னு சொன்னேன். அதான் இப்ப சொல்ல போனா உங்களுக்கும் வருத்தம் தானே. ஆமாம், உங்களுக்கும் இப்ப பார்த்தாலே தெரியும் தானே. இப்ப அக்காட ஒரு தோட்டத்தை பார்த்தா இவைக்கும் உடம்புல வருத்தங்கள். என்ன
அண்ணன் பேசுவாரோ தெரியல உங்களோட வருத்தத்தை பத்தி. அண்ணாச்சி இப்ப தெரியும் தானே வருத்தத்தை அக்கா பத்தி என்ன பேசுறத பார்த்தாலே கதைப்பீங்களா? விளங்கும் உங்களுக்கு. யோசிச்சு அண்ணாச்சி இந்த வருத்தத்தை பத்தி நீங்க கதைப்பீங்க அணின்னு கதைக்கிறாரு. வாங்கல நீங்க கதைங்கல்ல. இப்ப இன்னொரு ஆள் சொன்னா நல்லதானே. இப்ப நார்மலா பார்த்தாலே தெரியுது. இவைய பத்தி சொல்லுங்களேன் நீங்க ஒரு அண்ணாவா. 12 வயதுக்குள்ள அந்த வருத்தம் ஏற்பட்டது. என்ன வருத்தம் என்னன்னு சொன்னா ஒரு வலிப்பு மாதிரி வலி இப்படி இழுத்து போறது அப்படியே ஒரு வருத்தம். இப்பயும் பாருதா இருந்து ஓட்டு வரும் எப்படி எவ்வளவு இப்போ வரக்குள்ள சாப்பிட செய்யக்கூடாமது நாங்கள் விட்டு வைக்கக்கூடாமது. அப்படி முதல் தடவையா வரும்போது நீங்களாம் பக்கத்துல இருந்த நீங்க வலிப்பு வாருது. அது இப்ப வரைக்கும் இருக்கு அந்த வலிப்பு. 7 வயது வரக்குள்ள உங்களுக்கு 7 வயது பாத்தீங்களா? நல்லா கேடு திரிக்கிறாரு. இப்ப நாங்க ஆரம்பத்துல வரும்போது கொஞ்சம் வீக்கா முகத்தை பார்த்தாலே கொஞ்சம் வாட்ட மாதிரி இருக்கும். இவைக்கு இந்த சின்ன பிள்ளைக்கு சொல்றேன். அப்ப நானெல்லாம் தூக்கினா கத்துவாவோ பயந்து ஓடுவாவோ. இப்ப ஓரளவு பரவாயில்லன்னு சொல்லலாம். இப்ப பூரணமா கூட குணமடையாட்டியும் ஓரளவு பரவாயில்ல. இப்ப நீங்களே சொல்லுங்களேன். இப்ப 6 மாதத்துக்குள்ள வித்தியாசமா தானே இருக்கிறாவோ. என்ன கண்டோன்னா முதல் இப்ப பயம் இல்லை, கொஞ்சம் ஓகே தானே. அதான் இப்ப அதற்காக தான் நாங்கள் உதவி செய்யுது. இப்ப சத்துள்ள சாப்பாடெல்லாம் கொடுக்கணும். இப்போ ஓகே விளங்குது. இப்ப என்ன நடக்குது, இப்ப எதற்காக வீடு எடுக்கிறாங்கலாம் விளங்குது. இப்ப நான் உதவி செய்த அண்ணன் எல்லாம் விளங்குது தானே. அதான் இவைக்கு பாருங்கள் வலிப்பு வாரது. இப்ப சொல்ல போனால் இவையும் ஒரு ஆளை பார்க்க வேண்டிய ஒரு நிலையிலான இவ இருக்கிறாவோ. அப்படித்தான் அவட நிலைமை. இப்ப பேசும்போது ஒரு தடமாற்றத்தோட ஒரு தெளிவா கிழமைக்கு 3-4 தடவை வரும். முதல் இந்த புறவு குறைஞ்சி அந்த குளிக்கையை விழுங்க கொஞ்சம் குறைஞ்சி போய் புறவு 1 நாளைக்கு அப்படி வரும். இப்போ இருந்து போட்டு வரும். ஒரு மாதத்துல எத்தனை தரம் வரும்? அப்படியா? மாசத்துல 15 தரம் வரும். மாதத்துல 15 தரம்? மாதத்துல 15 நாளைக்கு வரும். 15 நாளைக்கு நல்லா இருக்கு. மாசத்துல 15 நாளுக்கு வருமா இல்ல 15 நாளுக்கு ஒரு தடவை வருமா? 15 நாளுக்கு வரும். வந்து 15 நாளைக்கு நல்லா இருக்கு. ஒரு நாளைக்கு வந்துன்னு சொன்னா 3. அதுதான் நான் சொல்றேன். இப்ப 15 நாளுக்கு ஒரு தடவை வரும். ஒரு மாசத்துல ஒரு தடவை வரும். அப்படித்தானே? ஒரு தடவை வந்துன்னு சொன்னா 2 நாள் ஒரு தடவை ஒரு நாள் வந்து ஒரு இரவு நைட்டு வந்துன்னு சொன்னா நைட்டு கிடந்து அடுத்த நாள் காலை பகலாக கிடந்து அடுத்த நாள் தான் ஒழும்பும். 3வது நாள் தான் நான் ஒழும்புறேன். உங்களோட அப்பா இருக்கக்குள்ளையும் தான் எங்கட அண்ணாக்கள் இருக்கக்குள்ளையும் தான். இப்ப வருத்தம் வந்தாலும் எனக்கு பெருசா அப்படி வரும். சரி ஓகே இப்ப அதற்காக தானே நாங்கள் உதவி செய்த. நாங்க இப்போ உங்களோட ஒரு நிலைமை மோசமா இருக்கிறதால. ஆனா சரி இப்ப உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமா இருக்கு. இப்ப நான் வந்தும் இவ அழுது முதல்மா இருந்திருக்கேன். உண்மையிலே எனக்கு கவலையா இருந்திருக்கும். உதவி செய்ததுக்கு பலனில்லாம போயிட்டு ஒரு கவலை ஒன்று இருக்கும் தானே. இப்ப அவ ஓரளவு நல்லா இருக்கவன்றதால கொஞ்சம் சந்தோஷம். பாருங்க வாராவு இல்லாட்டி இப்படி எல்லாம் சொல்ல கேட்க மாட்டாவு. பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தா தெரியும். நான் போடுறேன் அவட பழைய வீடியோஸ் எல்லாம். அழுது கொண்டே இருப்பாவு. ஒரு நாள் நீங்களும் அளவுக்குள்ள இவையும் அழுது கொஞ்சம் என்ன கவலையா இருந்த அந்த வீடியோ 2 பேரும் அளவுக்குள்ள. பாட்டு பாடுவீங்களா? பாட்டு படிங்கம்மா. பாட்டு படிங்க. அப்போ பாட்டு படிங்கல மாமாக்கு. என்ன அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க? டான்ஸ் ஆடுவீங்களா? பார்த்தா ஆள ஆரம்பிக்கிற வந்ததுக்கு. உங்களோட அக்காவோட இருக்க கூட காய்ச்சிட்டு இருந்தவங்களா மாமா வராருன்னு சொல்ல இந்தான் மாமா வராராம் பாப்பா காசு தரத்துக்கு மாமா வராராம் மாப்போனி வாங்கி நான் குடிப்பேனி அக்கான்னு சொன்னேன் அக்கா கிட்ட. அப்படியா? அம்மா மாப்பேனி எல்லாம் வாங்கி தரவியா? சொல்லுங்களே. அந்த சத்தம் வருது. சொல்லுங்க. கதைப்பா உங்களோட
ஓமன்னு அப்ப சொல்லுங்க. வடிவா கதைக்கணும் தானே. இப்போ அண்ணா வந்திருக்கேன், வடிவா உங்களோட பேரு சொல்லுங்க. பேரு சொல்லுங்க. கம்சிகான்னு சொல்லுங்களேன். கம்சிகா. அப்ப பாடசாலைக்கு போக போறீங்களா? ஓமன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்களேன். வகுப்பு படிக்க போறீங்களா போய்? எழுத்து பழக்க கொண்டு வரேன். என்ன இப்படி இப்படின்றீங்க? எங்களோட வாரீங்களா? போறீங்க நம்ம மாமாவோட? இல்லையா? ஏன் மாமா பிடிக்காதா? மாமா பிடிக்காதா? பிடிக்காதா? பேரை சத்தம் போட்டு சொல்லுங்க. சொல்லுங்க. கம்சிகான்னு சொல்லுங்க. எழுத்து கம்சிகா. நல்ல நேம். என்ன அண்ணாட சாப்பிட்டீங்க? பேர் என்ன? அண்ணாட பேரு அகிலாசன்னு சொல்லுங்க. அகிலாசன்னு சொல்லுங்களேன். என்ன சாப்பிட்டீங்க மதியம்? சோரன்னு சொல்லுங்க. சோறு. அப்ப என்ன சாப்பிட பிடிக்கும்? சொல்லுங்களேன். என்ன விரும்பி சாப்பிடுவீங்க? சொல்லணும். சொன்னா கிடைக்கும். என்ன சொல்லுங்களேன். உள்ள என்ன கடையில என்ன வாங்குற? என்ன வாங்குற நீங்க கடையில? சொல்லுங்களேன். சொல்லுங்களேன். என்ன பிடிக்கும்? பிஸ்கட்டு. சொல்லுங்களேன் மகள். சரி. இப்ப முதலை விட முன்னேற்றம் தானே. இப்ப பயப்படுறாவில வடிவ பேசுறாவோ. சரி, கதைச்சு கதைச்சிருந்தோடு கதையா வைக்கிறாளே. அதானே புதாக்கள் வந்தா கதைக்க மாட்டவதானே. ஆனா பாருங்களேன், என்ன கேட்டிருக்க எங்க வரல. வரல நான் கேட்டு மாமா வரல மாமா முடிய வளர்க்கணும். என்ன முடிய வளர்க்கணும். பூ கட்டினவ. பூ கட்டினவியா? பூ கட்டி இருந்த இப்படி வாராருன்னு சொல்லி இவர் ஓடி வந்து சொல்ல டக்குண்டு வாக்குல இழுத்து வெளிக்கெடுத்தாங்க. வெளிக்கெடுத்தாங்க. பூக்கட்டி பழகினதா? பிடிக்குமா பூக்கட்டை? புது வருடத்துக்கு உடுப்படுத்துதா? இல்ல மகன். இல்லையா? உடுப்படுத்த தரலையாம்மா? எனக்கு ஒரு கோலம் எடுத்துருக்கலாமே நீங்க. கோலம் எடுத்துருக்கலாமே, உடுப்பு வாங்கி தரல எனக்கு. ஏன் எவ்வளவு பேர் எடுத்து கேட்டவங்க நான் எடுத்து கொடுத்து நான் ஏதாச்சும் தேவைன்னு எடுத்துருக்கலாம் எனக்கு. கோல் பேட்ட வந்தது 12 மாசம் 13ஆம் தேதி. பேட்டையும் வந்ததா? எனக்கு எடுத்துருக்கலாமே. கொண்டு போய் வந்த நாங்க கோயிலுக்கு தான் கொண்டு போய் வந்தேன். வருங்கல்ல. ஏன் எனக்கு எடுக்கல? எனக்கு எடுத்துக்கலாமே கோல். நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. எவ்வளவு பிள்ளைகளுக்கு நான் வாங்கி கொடுத்தேன் நான். எவ்வளவு பிள்ளைகளுக்கு டோபியா இருக்கட்டும் கொப்பியா இருக்கட்டும் எவ்வளவு வாங்கி கொடுத்தனா. நீங்க எனக்கு கோல் எடுத்து தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு இதெல்லாம் தேவைண்டு. நான் 5 தங்கச்சி கிடைச்சிருக்கேன். டோபியா இருக்கட்டும் சாக்லேட்டா இருக்கட்டும் எவ்வளவு காலுக்கு சில்பரா இருக்கட்டும் எவ்வளவு வாங்கி கொடுத்தனா எவ்வளவு பேருக்கு சின்ன சின்ன குட்டி பிள்ளைகளுக்கு. நீங்க ஏன் எடுக்கல எனக்கு கோல்? எனக்கு கேட்டதானே தெரியும் உங்களுக்கு தேவைண்டு. கொப்பியெல்லாம் தேவையில்லையா? கொப்பியெல்லாம் தேவையில்லையா? பாருங்க இப்ப கேட்டதானே கொண்டு வந்து அடுத்த முறை சொல்லுங்களேன். உங்களை மறந்துரு வந்தாங்க. கொப்பி வேணுமா பிள்ளைக்கு? கொப்பி வேணுமா? பென்சில். உடுப்பு வேணாதா? உடுப்பு வேணுமா பிள்ளைக்கு? உடுப்பு வேணாதா? வேணும் தானே. பாத்தீங்களா, உங்களோட அம்மாக்கு தானே இங்க பேசணும். ஏனென்றால் சொல்லலையே கோலோட சொல்லலையே. பாத்தீங்களா இப்படி ஏமாத்திருக்கேன் அவங்க தங்கச்சிய. 12 மாசம் 13ஆம் தேதி எடுத்து நம்ம நீங்க போன் தூக்கலையா? சொன்னீங்களா கோலோடுங்கண்டு? இல்ல இவதானே சொல்லணும் உங்கள்கிட்ட. சொன்னீங்களா மாமாக்கு எடுத்தாங்கண்டு? சரியா? ஓகே. வடிவான சிரிப்பு வடிவா இருக்கீங்க. வடிவனால் தெரியுமா நீங்க? வெக்கப்படுறீங்களா? என் பேரை சொல்லுங்க. அப்போ சொல்லுங்க பேரு. பேரு ஏன் அடிக்கீங்க எனக்கு? மாமா கத்த போறாரு. போன முறை இப்படி எல்லாம் செய்து காட்டி நான் அடிக்கிற மாதிரி அதான் இப்ப அடிச்ச. அடிங்க அப்ப எனக்கு அடிங்க. அடிங்கல என்ன வெக்கப்படுறீங்க? கதையை பாருங்களேன். பாருங்களேன். இப்ப நாங்க எரிக்குள்ள பேசுறோம். சோளம் கொட்ட பொரியும். சோளம் கொட்ட பொரியும்.
என்ன சொன்னா கதைக்குள்ள வடிவா எனக்கு கோல் எடுத்து வடிவா பேச வச்சீங்கன்னா என்ன கதைக்கிறவனு கேட்கணும். சரி போமா விட்ட பாய் பாய் போயிட்டு வாங்க பாய். போமா வாங்கல உடுப்பு வாங்கி தரேன் வாங்க. வரமாட்டீங்களா? கடையில பக்கத்துல கடை இருக்குது தானே உடுப்பு கடை இருக்கா? வாங்க போமா பக்கத்துல உடனே வருவோமே வாங்கல. இல்லையா அப்படியே வந்து பக்கத்துல நிக்கிறாவே. எதுவும் சொல்ல போறீங்களா மக்களுக்கு? டிவி எல்லாம் பாக்குறல தானே? பாக்குறதா? டிவி பாப்பாவோ போன் பாட்டு பாப்பாவோ இவட வீடியோவே வைக்க காட்டுறீங்க தானே? இந்த பெரிய போன் இல்லையம்மா என்கிட்ட. அப்ப எப்படி பாக்குறோம் நீங்க அது உங்களோட வீடியோவே? பக்கத்துல இருக்க போனா ஆர்டைம் போனா அந்த வீட்டை இந்த வீட்டை இருக்கீங்கன்னா பக்கத்துல இருக்கி வீட்டுக்கு போனா அந்த பாட்டுகள் அந்த பொம்மை குட்டி பாட்டுகள் எல்லாம் வரும். அப்படி என்ன கார்ட்டூன் பாக்குறவ சிரிப்பை பாருங்க. சந்தோஷமா இருக்கா? தண்ணி பார்க்க போற என்ன செய்றீங்க? என்ன செய்றீங்க? என்னடா பாயிருங்க? எத்தனை நாளை காணும் இது? அவள் யார் ராவு? என்ன செய்றீங்க? தாங்க இந்த காசு தர மாட்டீங்களா? வேணுமா? சரி இது உங்களுக்கு தான் சரியா? பிடிச்சது வாங்கி சாப்பிடணும் சரியா? சொல்லுங்க ஓமண்டி சொல்லுங்களா மாமாக்கு. அம்ஜா அடிச்சு போடுவேன் கதைக்காம இருந்தா. என்ன சொல்ல போறீங்க மாமா தந்ததுக்கு? சயின்ஸ் சொல்லுங்க. சயின்ஸ் சொல்லுங்களே. சயின்ஸ் சொல்லுங்க. சொல்லுங்களே. என்ன பேசாம இருக்காவோ? அப்படி யாராவோ காசை வச்சு ஒரு மாத்தி மாத்தி என்ன தெரியுது? அந்த இங்க வந்தீங்களா? உருவமெல்லாம் இறங்கி பார்த்தீங்களா? அப்படி என்று இங்க போகும் பாருங்களா இந்த குளத்துக்கு எல்லாம் ஒரே சாலா இருக்கு. என்ன எவ்வளவு மொத்தம்? அப்படி 6000 காசு. இப்ப நீங்க போனோன்னு சொல்லுவா மாமா எந்த காசு மாமா தந்த காசு உங்களுக்கு தர மாட்டேன். இது என்ன இந்த அரிக்கிறது? இந்த அரிக்கிறது சரி சரியா காணுமா? அது அம்ஜா மாமா என்ன கேக்குறாரு இப்ப? இந்தா கைதான் தான் தருவேன். கைதான் கை கொடுங்க கை கொடுங்க. சக்க பழக்கம் இல்ல கைய கொடுங்க. அஜா பேரை சொன்னா தருவேன். கம்சான்னு சொல்லுங்க. கம்சா ஒரு டான்ஸ் ஆடினா தருவேன். டான்ஸ் ஆடுங்க டான்ஸ் ஆடுங்க. டான்ஸ் ஆடலையா? ஆடிங்க. எப்படி புள்ள கை வச்சாரு? இது என்ன டான்ஸ் ஆடுங்க? ஏன் சார் இப்ப கை வச்சு ஆடினா நீங்க என்ன? இப்படி இப்படி ஏதாச்சும் ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா தருவேன். என்ன பாட்டு படிக்கிறீங்க நீங்க? நீங்க என்ன பாட்டு ஐலாஸ்? பாய் சொல்லுங்க பாய் சொல்லுங்க பாய். பிள்ளைங்க சொண்டு விடுங்க. பிள்ளைங்க சொண்டு பிள்ளைங்க சொண்டு விடுங்க. பிள்ளைங்க சொண்டு காட்டுங்க. வெளுப்பன்னு சொல்லுங்க. இப்படி கவனம் பண்ணி சொல்லுங்க. அடிப்பேன்னு சொல்லுங்க. அடிப்பேன்னு சொல்லு சொல்லுங்க. அடிப்பேன்னு சொல்லு. போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க மாமா. கை கொடுங்க. கடைசியா கை கொடுங்க. சரி ஓகே. அதுதான் இப்போ இருந்ததுக்கு பெட்டர்ன்னு சொல்லலாம். இப்போ போஷணை குறைபாடுன்றது பூரணமாக குணமடையல. அது உங்களோட கையெல்லாம் இருக்கு. இப்போ அதுதான் நான் திருப்பி சொல்லுவேன். ஏன்னா அது உங்களோட கையெல்லாம் இருக்கு. இப்போ அதுதான் இப்போ அதற்காக தான் இப்போ 6 மாதம் உதவி செய்கிறது. இப்போ உங்களோட கையில இருக்கு. நான் தான் சொல்லுவேன். இப்போ உங்களை மாரி ஒன்றும் நடக்க போறது இல்லை தானே. இப்போ அதுதான் பூரணமாக குணமடையல. ஓரளவு பரவாயில்ல. ஓரளவு நல்லா இருக்கிறவன்னு சொல்லலாம். இப்போ முகத்தில் ஒரு என்ன சொல்கிறோம் அந்த இது ஒன்று தெரியுது. இப்போ என்ன சொல்கிற இப்போ இதோட இப்போ லெனின் அண்ணன் சொன்ன உதவி முடிஞ்சு தானே. இப்போ லெனின் அண்ணன் என்ன சொன்னார்? 6 மாதத்துக்கு நான் உதவி செய்வேன். மாதம் 15,000 ரூபா. இப்போ அவர் எனக்கு இப்போ மாதம் அனுப்ப மாட்டார்.
இப்போ எனக்கு பணம் அனுப்பி வைப்பார், அதை நான் பிரித்து உங்களுக்கு 15,000 நான் கொண்டு வந்து சேர்த்துட்டேன். 6 மாதமும் ஒரு குறையும் இல்லாமல் வந்து சேர்த்துட்டேன் தானே. இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ டின்னு வாங்கினேன், நான் பார்க்குறேன் இப்போ 4-5 டின் இருக்கு. சரி ஓகே, உங்களோட கையிலான இருந்தது, அப்போ ஓரளவு குணமாக இருக்கிறாங்க. இப்போ என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள்? என்னையோட முடிஞ்சு இடம் முடிஞ்சு இந்த திருப்பி ஒரு உதவி கேட்கலாமான்னு தான் பார்க்குறேன். சரி நீங்கள் சொல்லுங்களேன், உங்களோட ஒரு கருத்தை சொல்லுங்களேன். எந்த கடமை நான் சரியாக முடிச்சுட்டேன் தானே. இதுக்கு பிறகு இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களோட பொறுப்பு தான். இப்போ உங்களுக்கு கணவர் இல்லை, 2 படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. இதற்கு பிறகு இவையும் இப்போ நேசரிக்கு போவாகும். அப்போ உங்களோட நிலைமை உங்களுக்கு விளங்கி நீங்கள் பேசணும். சொல்லுங்களேன். எனக்கு வீடு தானுண்டு இல்லாமல் இருக்குது, அளவுக்கு வீடு தான் இப்போ கட்டுறதுக்கு வசதி இல்லாமல் இருக்குது. வீட்டை பற்றி தானே இப்போ எனக்கு 2 பிள்ளைகள் இருக்குது, வீட்டுக்கு தானே இப்போ எனக்கு கவலையை பட்டு கொண்டு இருக்கிறேன். வீடு கட்டி தர ஒருத்தரும் இல்லை. இந்த உதவியா மாதிரி செஞ்ச மாதிரி வீடுக்கான உதவி தேவையா? இப்போ பிள்ளைகள் இப்போ சின்னாக்கள் தானே. இப்போ ஏன் அந்த வீடுன்றது இப்போ எதனால இப்போ கேட்டீங்க? இப்போ கட்டாயமத்துவமாக இருக்காது, சொல்லுங்க. வெள்ளம் வந்தா பாதிக்கப்பட்டு. மூத்த மாளுக்கு எத்தனை வயது? 15 வயது. அண்ணன் நினைக்கிறா வீட்டுக்கு 15 வயசு. இப்போ அவட படிப்பு செலவெல்லாம் நான் தானே பார்க்குறேன். அந்த QR காசு எடுத்து அப்படி QR காசு எடுத்து அவருக்கு தேவையான படிப்பு செலவு காசுகள், படிப்பு செலவு, அந்த புத்தகங்கள், சொச்சுகள் எல்லாம் வாங்கிட்டு நான் தான் போகிறேன். உடுப்புகள் எல்லாம் வரும் காலத்துக்கு இந்த வேண்ட பிள்ளையும் தலை வச்சுட்டா ஒரு வீடு தான் இப்போ எனக்கு இல்லாமல் இருக்குது. இப்போ வீட்டுக்கு இப்போ வெள்ளம் வந்தாலும் நான் போகிற நடவடிக்கையில் போய் 15-10 நாளைக்கு அப்படி என்ற பிள்ளைகளை போட்டுட்டு கிடைக்கிறேன்னா வெள்ளம் வந்தது அது பிரச்சனை. அது ஒன்று அம்மா என்ன பிரச்சனையா இருக்குது. உலகத்துக்கு வந்து கிடந்தது வீட்டில் வீட்டில் வந்து கிடந்து ஒரு 10 நாளாக போயிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தும் அழுக்காத்தாங்க இருந்தது. வீடொண்டுக்கு தானக்கு பொண்ணு பின்னுக்கு இப்போ வீடொண்டுக்கு தான் நான் உதவி கேட்குறேன். நீங்கள் செஞ்சு தரக்கூடிய வசதி இருக்குமென்று வசதி இருக்குது, கடவுள் மிதிக்கிறா மேலே ஏதோ ஒன்றுக்கோ கண் முழிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஒரு வீடு தான் தாங்க அப்படின்னு தான் நான் கேட்குறேன். அந்நேரம் நான் கேட்காம வீடு இல்லை வீடு வேணும், அது நமக்கு பிள்ளைய பார்க்கட்டும்னு சொல்லித்தான் நான் ஒரு உதவி மாதிரி, பிள்ளைக்கு உதவி மாதிரியும் செலவுக்கு மாதிரியும் கேட்டேன்னா. வெண்ட பிள்ளை தலை வச்சுட்டா வீடு கட்டி தரது தான் எனக்கு ஒருத்தரும் இல்லை. இருந்தும் இடிக்கக்கூடிய வசதி வாய்ப்பு எனக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கு கடன் எடுத்து கட்டையும் பண்ணா இன்னும் நான் கட்டித்தாரேன், இது இனியும் உதவி செய், நானும் உதவி செய், இன்னும் உதவி செய்வேன் நான் என்று சொல்லி வாரத்துக்கு உரிய வழி வாய்ப்பு எனக்கு ஒன்றும் இல்லை. அதான் இப்போ எனக்கு கவலையாக இருக்குது. சரி ஓகே, அதான் இப்போ உங்களோட தேவையை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இப்போ வீடியோ மூலமாக நான் தெரியப்படுத்துவேன் நான். இப்போ அதன் மூலமாக உதவி கிடைச்சா சந்தோஷம். இப்போ உங்களுக்கு 15 வயசில் பிள்ளை இருக்கி, இவையும் பெண் பிள்ளைன்றதால 2 பெண் பிள்ளைன்றதால இப்போ இருக்கிற வீடு மோசமாக இருக்குது. அந்த வீடையும் காட்டி விடுங்களா, அதுவும் ஒரு குறையாக இருக்க வேண்டிய தேவையில்ல தானே. வீடையும் காட்டி விடுங்க. வீடுன்றதே மோசமாக தான் இருக்கு. இப்போ நான் கண்ணால் ஆயிட்டு உங்களோட வீட்டை வந்து இப்போ பார்க்கலாம். நீங்கள் இப்போ ஓடலை உடஞ்சி போய் பூசாத வீடு, 2 ரூம் தான். ஒரு ரூமும் ஒரு சின்ன ஒரு மண்டபம். அப்படியே கொஞ்சம் தூரம் நின்றுக்க அந்த தொங்கலில் போய் காட்ட விடுங்க. அப்படி இந்த ஓட்டு மூடு கட்டல, ஓட்டு மூடெல்லாம் கட்டல, ஒழுகுற வீடாக தான் இருக்கு. பார்த்தாலே தெரியுது. இங்கே பாருங்க, ஓடலாம் உடஞ்சி போயிருக்கு. இது எப்படி தேங்காய் விழுந்தா இல்லை எப்படி உடஞ்சது இந்த ஓடு? இது இந்த ஓடத்துல பக்கத்துல முருங்கை மரம் சாஞ்சி கொண்டு விழுந்திருந்தது. அப்படி முருங்கை மரம் அந்த பக்கத்துல. இதான உங்களோட மலசல கூடம்? இந்த மலசல கூடத்தை பாருங்க எப்படியான நிலையில இருக்கு. ஆனால் மழை காலத்துல உள்ள போகலாமா? இல்லை தானே, உள்ள மேல தவறம் வச்சு குடைய பிடிச்சி தான் போறேன். என்ன நிலைமைடாப்பா இது, குடைய பிடிச்சா? ஆனா இது திருத்தல் வேலை தானே இருக்கு. இதுக்கு திருத்தல் வேலை மகன் இருக்குது. அம்மா இருக்குது வீடுக்கு தானே. இப்போ எனக்கு ஒரு உதவி, ஒரு இப்போ வீடு பிள்ளைகளை எடுத்துட்டு போடுறேன்னு சொன்னால் எனக்கு கடும் கஷ்ட நிலையாக இருக்குது. அதான் இப்போ வீடு ஒன்று தான் எனக்கு முக்கியம். எனக்கு உயர்ந்த ஒரு வீடாக கட்டி எனக்கு உதவி செய்ய பாருங்கன்னு தான் நான் கேட்குறேன். சரி ஓகே, இப்போ
உங்களோட நிலைமையை நீங்க சொல்லியிருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு வீடு ஒன்று தேவை. காரணம் இப்போ 2 பெண்கள் இருக்கிறாங்க, இருக்கிற வீடு கூட ஒழுங்கா இல்லை, மோசமாக தான் இருக்கு. இப்போ நான் உங்களோட ஆரம்பத்துல இருந்து பார்க்குறேன், இதே வீட்டில் இருக்கிறீங்க. இப்போ இந்த வீடு நீங்க கட்டினதா இல்லை உதவி மூலமாக கிடைச்சதா? 1,00,000 தான் கட்டி தந்த அந்த வீடு. 1,00,000 கட்டி ஒரு ரூமு கொண்டு தான் 1,00,000 பிடிச்சது. மாதிரி 75 செங்கலடி இடியோப்பு சால தான் 75 போட்டு இந்த ரூமை கட்டி தந்தவங்க. சரி, ஓகே. வீட்டில் தங்கி இருக்கிற வாய்ப்பு நிலைமை உள்ள வருங்காலத்து பிள்ளைகள் இந்த வளவுல 2 வீடு கட்டலாம். இது இந்த 2 பிரிச்சு 2 பிள்ளைகளுக்கு தானே கொடுக்க போற. இது வீட்டில் ஒரு மகளுக்கு, அது ஒரு மகளுக்கு தான் கொடுக்க இருக்கேன். சரி, ஓகே. இப்ப இது ஒரு பெரிய காணின்றதால அப்படி காணியும் காட்டி விடுங்க. சரி, ஓகே. இப்போ நான் தெரியப்படுத்துறது தானே, இப்போ இந்த தெரியப்படுத்தல் மூலமாக உதவி கிடைச்சா எனக்கும் சந்தோஷம். இப்போ இந்த குட்டி தங்கச்சிக்கு ஒரு வீடு ஒன்று கிடைச்சா என்ன சந்தோஷம். என்ன வீடு ஒன்று வேணுமா? இந்த மழை பெய்யக்குள்ள இந்த வீட்டில் எப்படி இருந்தீங்க? கஷ்டமாக இருந்ததா? தண்ணி உள்ள வந்ததா? எது மட்டும் வந்தது? உங்களோட முழங்கால் அளவுக்கு வந்ததா தண்ணி? கழுத்தளவுல இருந்த வீடு. உங்களோட கழுத்தளவுக்கு இருந்தா தண்ணி? கஷ்டமா இருந்ததா உள்ள இருக்கக்குள்ள? சரி, ஓகேங்க தான். இந்த குட்டி தங்கச்சிக்கு ஒரு வீடு ஒன்று தேவை, அது ஒரு அளவான சின்ன வீடு. ஏன்னு சரி, வருங்காலத்துக்கு தேவை தானே. சரி, ஓகேக்கா. உங்களுக்கு சந்தோஷம் தானே? 15,000 ரூபா 6 மாதத்துக்கு உங்களுக்கு தவறாம கிடைச்சிருக்கு. லெனின் அண்ணனுக்கு ரொம்பவே நன்றி. அந்த அண்ணனுக்கு நன்றி சொல்லி விடுங்க. சொல்லி விடுங்களேன். ஜெனி அண்ணனுக்கு மிக்க நன்றி. நான் இதோட சந்தோஷப்பட்டு நான் அந்த காசை மகள் வாங்கி எடுத்ததாக நான் விடைபெறி உனக்கு செய்தேன். லெனின் அண்ணன் இப்போ உங்களுக்கு மட்டும் இல்லை, அவர் ஒரு பெரிய ஒரு வீடும் கட்டுறாரு. தெரியும், தங்க நகரில் ஒரு வீடு உண்டு, திருவண்ணாமலை தங்க நகரில். இப்போ அவர் பொறுப்படுத்திருக்கிறாரு. இப்போ அரைவாசி வேலை முடிஞ்சு அரைவாசி வேலை இருக்கு. அந்த உதவி திட்டத்தோடு சேர்த்து இப்போ உங்களுக்கு மாதம் 6 மாதத்துக்கு உதவி செய்து முடிச்சிட்டாரு. இப்போ சொல்ல போனால் இப்போ இந்த பிள்ளைக்கு உதவிகள் தேவைதான். இன்னும் யாராச்சும் முன் வருவீங்கன்னு சொன்னால் சந்தோஷம். சரியா? அப்போ மாமா போயிட்டு வாருண்ணா. சரியா? பார்த்தீங்க தானே? சரியா? ஓகே. சரியாம்மா, நான் போயிட்டு வரேன். இப்போ நீங்கள் உங்களோட கஷ்டத்தை சொல்லியிருக்கிறீங்க, உதவியின் தேவைன்னு சொல்லியிருக்கிறீங்க. உதவி கிடைச்ச சந்தோஷம். இப்போ உதவி செய்ய வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறேன். 075 65 91 125 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இவங்க கேட்ட உதவிகளை செய்து கொடுக்கலாம் இந்த குட்டி தங்கச்சிக்காக. இப்போ நான் ஒரு குறையுமைக்கல தானே, இப்போ என்ன பற்றி என்ன சொல்ல போறீங்க? நீங்க ஒரு குறையும் எனக்கு வைக்கல. நீங்க 6 மாச காலத்துக்கு இந்த உதவியை செஞ்சு முடிச்சதுக்கு மிக்க நன்றி. சரி, நன்றி. வெற்றிகரமாக முடிச்சாச்சு. இப்போ மேலதிகமான உதவிகள் கிடைக்கும்னு சொன்னால் உங்களை தொடர்பு கொள்வேன். சரியா? வீடுதான் மேனண்டு தாங்க, எனக்கு வீடொண்டு தான் வேணும். முக்கியமாக வருங்காலத்து புள்ளண்டு வளர்ந்து எனக்கு 15 வருஷம் வயதாக போய்த்து. எனக்கு 2-3 வருஷத்தால் வீட்டுக்கு வந்துடுவா. வீட்டுக்கு வந்தான்னு இவங்களை வச்சு திருக்கிட்டு போசக்கானதில் ஒரு நிலப்பாட்டில் ஒரு கள்ளன் வந்தாலும் எங்களுக்கு தெரியாது. வீடுண்டு தான் மகன் எனக்கு தரணும். அதை தான் நான் கேட்டுட்டு நான் கடவுள்கிட்டையும் வேண்டித்து உங்கள்கிட்டையும் சொல்லி பார்க்கணும்னு தான் இருக்கிறேன். வீடுண்டுக்கு உதவி செஞ்ச மகன் எனக்கு. நான் ஒரு குமர பிள்ளைய வச்சிருக்கிறேன். நான் எனக்கு 2 வளவு கிடக்குது, 2ஆ பிரித்து 2 மக்களுக்கும் கொடுப்பேன். வீடுண்டு தான் எனக்கு இதெல்லாம் செய்யலாட்டி இதெல்லாம் கட்டலாட்டி அதில் ஒரு வீடு ஆச்சு எங்களுக்கு. எனக்கு 2.5 மண்டபத்தில் எனக்கு குசினி அப்படி தேவையில்லை, எனக்கு தண்ணி லைன் இடம் தேவையில்லை. 2.5 மண்டபத்தில் ஒரு வீடு கட்டித்தாங்க தான் சொல்கிறேன். நான் உங்கள்கிட்ட உதவி கேட்கணுமென்று இருந்தேன். நான் இதை குசினி 2 வேணாது எனக்கு முன்னுக்கும் நீங்கள் நாங்கள் சொன்னதுக்காக செஞ்சு தருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு 2.5 மண்டபத்தில் ஒரு வீடு உண்டு தாங்க. சரியாம்மா, நான் தெரியப்படுத்துறேன் தானே, அது மூலம் போது கிடைச்சா செய்து தருவேன். சரியா? ஓகேவா? சரியா? பாருங்க எப்படி ஓகே சொல்றாண்டி. சந்தோஷமா? சொல்லுங்க. சரி, ஓகேங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சு கொள்றேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.